ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10 ப்ளஸ் பெஸ்ட் அண்ட் worst ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 மந்த்ஸுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தியாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாகவே இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேனு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸு இந்த டிசைனாக இருக்கட்டும் இல்லை குவாலிட்டி வைஸும் சூப்பராகவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, உள்ளேயும் சரி வெளியும் சரி. இதனுடைய மூடி மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து வெயிட்டை தாங்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டேபும் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் டைப்பாக வந்து வரதுனால கிரிப்னஸ் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். பார்ப்போம் அதையும். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் வந்து பண்ணும்போது வெளியும் செக் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குது. பாட்டம் பிளாஸ்டிக் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஒன் இந்த ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேன் வைக்கிறதுக்காக கூடவே வந்து வாங்கியிருந்தோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேவும் வந்து வருது. இந்த ட்ரே வந்து எதுக்காக அப்படின்னா தண்ணி நம்ம இப்போ பானையை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சொட்டிச்சுன்னா இந்த மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது கீழே வந்து சிந்தாது, அதிலே தேங்கிடும். அதே சமயத்தில் டம்ளர் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெப்பாசிட்டி டெஸ்ட் வந்து பண்ணிடலாம் இந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேனில். அதுக்காக 5 லிட்டர் கேனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஃபில் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீந்துருச்சு. அது எவ்வளோ வந்து மீந்துது அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டர் கேனும் ஒரு 1/2 லிட்டர் கேனை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த 1 லிட்டர் கேனில் வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணுவோம். இது வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால் மீதி தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/2 லிட்டர் கேன்லேயே வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் தான் வந்தது. அப்போது ஒரு 1 1/4 லிட்டர் வந்து மீந்துருச்சு. அப்போ 8 1/4 லிட்டர் தான் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ஆனால் அவங்க 10 லிட்டர்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீட் ரிட்டென்ஷன் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் ஹீட்டு தாங்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியை நம்ம வந்து காய்ச்சி இந்த கேன் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹேண்ட் ஹோல்டர் எந்த அளவுக்கு வந்து வெயிட்டை தாங்குதுன்னு பார்க்குறதுக்காக அப்படியே வந்து நம்ம தூக்கி பார்த்தோம். எந்தவித பிரச்சனையுமே இல்லை. சூடாக இத்தனைக்கும் அப்படியே வந்து நம்மளால் வந்து அந்த ஃபுல் வெயிட்டை வந்து தாங்குது. நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஹீட் எவ்வளோ நேரம் வந்து தாங்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஊற்றின சுடு தண்ணியோட இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 87.6 டிகிரி செல்சியஸ் வந்து வருது. இதை ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணி டீட்டெயிலாகவே இண்டிவிஜுவல் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வேணா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். 12 ஹவர்ஸ் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 42.3 டிகிரி செல்சியஸ் வந்து வருது. அப்போ ஆவரேஜாக 3.5 டிகிரி செல்சியஸ் தான் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்து குறையுது. அப்போ நல்லாவே வந்து ஹீட்டை தாங்குதுன்னே வந்து சொல்லலாம். அடுத்து கோல்டு வாட்டரையும் வந்து ஊற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். இது எவ்வளோ நேரம் வந்து தாங்குது அப்படின்றதுக்காக இந்த 5 லிட்டர் கேனை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே ஃப்ரீசரில் வந்து போட்டோம். மறுநாள் காலைல வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா பாட்டமில் அந்த மாய்ஸ்சரை வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியுது. இதனுடைய இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 6.1 டிகிரி செல்சியஸ் வந்து வருது. 8 ஹவர்ஸ் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 14.6 டிகிரி செல்சியஸ். 12 ஹவர்ஸ் லேட்டர் வந்து எடுக்க முடியல. 24 ஹவர்ஸ் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 22.9 டிகிரி செல்சியஸ் வந்து வருது. அப்போ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 டிகிரி செல்சியஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து குறையுது. இப்போ ஹாட் வாட்டரை விட கோல்டு வாட்டர் நல்லாவே வந்து தாங்குதுன்னு சொல்லலாம் இந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேனு. இந்த ஸ்டாண்டோட குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்தாலும் கிரிப்னஸ்ன்றது பெருசாக வந்து கிடைக்கல. இந்த ட்ரே வந்து எதுக்காகனா இது மாதிரி டம்ளர் வச்சுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மண்பானை வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் மேலே வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி சொட்டுச்சு அப்படின்னாலும் அதை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரிப்னஸ் வந்து கிடைக்காததுனால இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தலைகீழாக போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல கிரிப்னஸே வந்து கிடைக்குது. இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்ததுனால நாங்கள் தலைகீழாக போட்டே நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1599க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 725க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஸ்டீமர் இல்லைன்னா மோமோ மேக்கரை வந்து பார்த்துடலாம். இதில் மொத்தம் 2 பீசஸ் வந்து வருது. பேஸு அதுக்கப்புறம் ஸ்டீமரை வந்து தராங்க. இதில் வந்து அந்த ஹோலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் லிட்டும் வந்து தராங்க. இதனுடைய குவாலிட்டி வைஸும் வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இந்த பேஸோட ஸ்டீமரோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த லிட்டை வந்து பார்த்திங்கன்னா 2த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும்ன்றதுனால யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓவரால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.9 கேஜி வந்து வருது. அதே பேஸ் வித் லிட் வந்து பார்த்திங்கன்னா 0.85, ஸ்டீமர் வித் லிட் வந்து பார்த்தீங்கன்னா 0.70 கேஜி வந்து வருது. இதனுடைய கெப்பாசிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்காக 1 லிட்டர் கேனால் தண்ணி வந்து ஃபில் பண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேன் தண்ணி வந்து நம்மளால் வந்து ஊற்ற முடியுது. அப்போ 2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி பேஸுக்கு. இது வந்து மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இது மாதிரி பருப்பு, அரிசி, கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது ஸ்டீமர்ன்றதுனால ஸ்டீம் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினி இட்லி, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு,
அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம். இன்னொரு ட்ரை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, குழம்பு வைக்கும் போதே ஸ்டீம் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணும்போது, குழம்போட அளவு வந்து கீழே அதிகமாக இருக்கிறதுனால மேலே வந்து பொங்கி வருது. அதனால் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ண முடியல. அப்போ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 649க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த கிச்சன் கார்னர் ரேக்க வந்து பார்த்துடலாம். இதனுடைய குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே சுமாரா தான் இருக்கு. இதனுடைய பேஸோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆவரேஜா வந்து குடுத்ததுனால, எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். கார்னர்ல வச்சு பார்க்கும்போது அட்ராக்டிவா இருந்தாலும், பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதனால கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கு. இது மாரி பூரி, சப்பாத்தி கட்டைய ஸ்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் லேயர்ல வைக்கும்போது ஓரளவுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்து இல்ல. அதுவே டாப் லேயர்ல வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷேக்கியா இருக்கிறத நம்மளால வந்து இங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம வெயிட் செக்கும் வந்து பண்ணி பார்த்துடலாம். இந்த எட்ஜ்ல வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஆடுறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதனால வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வைக்க முடியாது இந்த கிச்சன் கார்னர் ரேக் மேல. அதுவே பின்னாடி தள்ளி வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பேலன்ஸ்டா வந்து இருக்குது. சப்போஸ் நீங்க ஆயில் கேன் இதெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷேக்கியாவும் இருக்கு. பேலன்ஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து கிடைக்கல. அதனால உடையறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே இருக்கு. அப்போ ஓவராலா இந்த கிச்சன் கார்னர் ரேக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜான ப்ராடக்ட்டா தான் எங்களுக்கு வந்து ஃபீல வந்து குடுக்குது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 299க்கு வந்து நாங்க வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஐபெல்லோட இட்லி பாட் வித் ஸ்டீமர் அண்ட் மினி இட்லி பிளேட்ட தான் வந்து பார்க்க போறோம். இதில மொத்தம் பார்த்தீங்கன்னா, இட்லி பாட் வருது. அதுக்கு மூடி ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் 3 இட்லி பிளேட் வந்து வருது. ஒரு மினி இட்லி பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் பிளேட்டும் வந்து வருது. இந்த பிளேட்ஸோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, பிலோ ஆவரேஜ் ஃபீல தான் வந்து குடுக்குது. அதுக்கப்புறம் இதில வெல்ட் பண்ண விதமும் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் வந்து இருக்கிறதுனால, லாங் லைஃப் வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கைய வந்து இடிக்கிறதுனால, சூடா இருக்கும்போது எடுக்கிறதுக்கும், வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிரமமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராவே வந்து ஆகல. இங்க வந்து பாருங்க, நல்லாவே வந்து கேப் தெரியுது. ஷேக்கியாவும் வந்து இருக்கு. அடுத்த பிளேட்டும் நம்ம வந்து வச்சு பார்ப்போம். இங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்மெண்ட் சுத்தமாவே வந்து சரியில்ல. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக்கியா தான் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிளேட்டும் வந்து வைக்கும்போது, நம்ம அந்த ஹேண்டிலுக்கு நேரா வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆகும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆகாது. இது வந்து ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த மினி பிளேட்டோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரா வந்து குடுத்துருக்காங்க அந்த ஹேண்டில. அதனால இது வந்து ப்ளஸ் தான். ஆனா, அந்த பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருக்கு. அதுவே இந்த ஸ்டீமர் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல அந்த ஹேண்டில் குடுத்ததுனால எடுக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்க்கும்போது, பாட்டம்ல வந்து குடுத்ததுனால நெறைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ணிக்க முடியும். அதுவே இந்த இட்லி பாட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. அதனுடைய மூடியோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. இந்த குவாலிட்டிய பிளேட்ல வந்து குடுத்துருந்தாங்கன்னா, நல்லாவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் ரெசிஸ்டன்ட்டான ரப்பரும் வந்து குடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்ப்போம். இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா, லாக்லாம் ஆகாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட்ட வந்து மேல வைக்கிற மாரி தான் இருக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ் வந்து குடுத்ததுனால நாங்க என்ன நெனச்சோம் அப்டின்னா, இட்லி வந்து நல்லாவே வந்து ஸ்டீம் ஆகும். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நாங்க நெனச்சோம். ஆனா நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற. இங்க வந்து கண்கூடா வந்து பார்க்க முடியுது. அந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமா இருந்தது. அதனால சூடாகுறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்ட நல்லாவே வந்து தாங்குறதுனால நம்ம எவ்வளோ சூடா இருந்தாலும் கையிலேயே வந்து எடுக்க முடியுது. கரி துணியே வந்து தேவைப்படல. இப்ப வந்து பாருங்க, நம்ம இந்த சிலிக்கான் பிஞ்ச் கிரிப் மிட்டன வச்சே வந்து எடுக்க முடியல. கரி துணிலாம் வச்சு எடுக்கிறது ரொம்பவே சிரமமா தான் இருக்கும். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. பாட்டம் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாவு வந்து ஹோல்ஸ் வழியா வந்து எப்படி ஆயிருக்கு பாருங்க. அந்த ஷேப்பே வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிளேட்ல வந்து நல்லா இருக்கு. செகண்ட் பிளேட்ல லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிந்தி கொஞ்சம் சேர்ந்திருக்கு. தேர்ட் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே அந்த மாவு சிந்தி ஷேப்பே வந்து மாறியிருக்கு. இப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1729க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஃபில்டர் காஃபி மேக்கர வந்து பார்த்துடலாம். இதில மொத்தம் 2 கண்டெய்னர்ஸ் இருக்கு. பேஸ் கண்டெய்னரு, டாப் கண்டெய்னரு, அதுக்கப்புறம் ஒரு அம்ப்ரெல்லா டிஸ்க்கும் வந்து வந்து வருது. அப்புறம் ஒரு மூடியும் வந்து குடுத்துருக்காங்க. இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 200 எம்எல். 250 எம்எல் வேரியன்ட்டும் வந்து இருக்கு. இதனுடைய குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஃபில்டர் காஃபி வந்து ரொம்பவே புடிக்கும். அப்டின்னா வீட்லயே வந்து ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஃபில்டர் காஃபி மேக்கர் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனாவே இருக்கும். ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஒர்த்தியான ஆப்ஷனா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 275க்கு வந்து வாங்கியிருந்தோம்.
அடுத்து இந்த சிலிக்கான் பிஞ்ச் கிரிப் மிட்டன வந்து பார்த்துடலாம். இது கரி துணிக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இருக்குமா? இல்லையா? அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து யூஸ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தான். ஆஃப் க்ளோவ்ஸ் வந்து போடுற மாரி சிம்பிளா வந்து போட்டுட்டு, தவக்கல வாய் மாரி வந்து எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்ப சாதம் வடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவி வந்து நெறைய வந்து அடிக்கிறதுனால, ஒரு 5 டூ 7 செகண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல சூடு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுக்கவே முடியல. அதனால வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிரமமா தான் இருக்கு. அதுவே இந்த சூடு பண்ண கடாயி, அதுக்கப்புறம் கொதிச்சிருந்த குழம்பு, இதெல்லாம் வந்து இறக்குறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் இல்ல. சூடு வந்து தாங்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் அயர்ன் கடாயெல்லாம் புடிச்சு, இரும்பு கடாயெல்லாம் புடிச்சு இறக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சூடு வந்து தாங்க முடியுது. கொஞ்சம் லாங் டைமும் வந்து நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுது. ஓடிஜில வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம். சூடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து தாங்குது. அப்போ ஓவராலா வந்து பார்க்கும்போது, சாதம் வடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, லாங் டைமா வந்து நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. அதே மாரி நம்ம கடாயில ஏதாவது வதக்குறோம் அப்டின்னா, சிங்கிள் ஹேண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணிக்கின்னு வதக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, லாங் டைம் வந்து சூடு வந்து தாங்காது. அது மாரி சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது, ஓரளவுக்கு வந்து வதக்கும்போது வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா சாதம் வடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிரமமான ஆப்ஷன் தான். அப்போ இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்டின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இதனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 177க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஸ்ட்ரெய்னர் இல்லனா ட்ரெய்னர் வந்து பார்க்க போறோம். இதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. இதனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 இன்ச்சஸ் இல்ல 25 சென்டிமீட்டர்ன்னு வந்து சொல்லலாம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். அது இல்லாம முக்கியமா எங்களுக்கு எப்படி சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, இந்த சிக்கன்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா, இன்னொரு பாத்திரத்தில வந்து மாத்தி மாத்தி வந்து வாஷ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்னர் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாவும் இருக்கு, யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. முக்கியமா இந்த கீரைலாம் வந்து வாஷ் பண்ணும்போது, ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாத்தி, மாத்தி வந்து வாஷ் பண்ற மாரி இருக்கும். அதுவே இந்த ஸ்ட்ரெய்னர் இருந்ததுன்னா போதும், ரொம்பவே ஈஸியா வந்து வாஷ் பண்ணிடலாம். அந்த மண்ணு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அந்த ஓட்டை வழியாவே வந்து போயிடும். அதனால இது வந்து வேலைய வந்து சுலபமாக்குது அப்படின்றதுனால, இது வந்து ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட்டா தான் நாங்க ஃபீல் பண்றோம். என்ன பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். 399க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த கிச்சன் ஆப்ரான் வந்து பார்த்துடலாம். இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலும், வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, கிளாத்தும் வந்து குடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாவே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில வந்து பக்கிள் டைப்பா வந்து குடுத்ததுனால, நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாரியும், சைஸுக்கு ஏத்த மாரியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் 2 பாக்கெட்டா வந்து வரதுனால, குக் பண்ணும்போது கரண்டிலாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணும்போது எண்ணெய் கறைலாம் வந்து படாம இருக்கிறதுக்கும் ட்ரெஸ்ஸில, பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, தண்ணி படாம இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 92க்கு வந்து நாங்க வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்ட பத்தி பார்த்துடலாம். இதனுடைய குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. டிசைன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா இருக்கு. மொத்தம் 3 டிஃபரெண்ட் சைஸ்ல வந்து வருது. ஒவ்வொன்னத்தையும் வந்து மெஷர் பண்ணி டீட்டெயில்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பேஸ்கெட்ல வந்து இந்த கிச்சன் டூல்ஸு, சிசர்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கும், இந்த மீடியம் சைஸ் பேஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸியோட பிளேட்ஸ், ஜார்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கும், இந்த பெரிய பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓவராலா அது ஒரு ஒர்த்தியான ஆப்ஷன்னே வந்து சொல்லலாம். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 217க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்ட பத்தி பார்த்துடலாம். இதனுடைய குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கு. இதனோட ஹைட்டு, டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணி டீட்டெயில்டாவே இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். ஆவரேஜா இதனோட ஹைட்டுன்னு வந்து பார்க்கும்போது, கால் முட்டைய விட கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இதனுடைய கெப்பாசிட்டிய வந்து செக் பண்றதுக்காக 2 பக்கெட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டா வந்து கிளாத் எடுத்து ஃபில் பண்ணிட்டுருக்கோம். கிட்ஸோட கிளாத்து, அடல்ட்டோட கிளாத்து, பெட்ஷீட்ஸு, சாரீஸு இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டா வந்து ஃபில் பண்றம்போது பார்த்தீங்கன்னா, 2 பக்கெட் அளவுக்கு உள்ள கிளாத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே லாண்ட்ரி பேஸ்கெட்ல வந்து நம்மளால வந்து வச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ்ன்னு வந்து பார்க்கும்போது, இந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில ஸ்பேஸ் வந்து கம்மியா இருந்தாலும், இது ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனால ஈஸியாவே வந்து வைக்க முடியுது. அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒர்த்தியான ஆப்ஷனா தான் வந்து ஃபீல் ஆகுது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 839க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஸ்டீமர் ஃபார் கோல்ட் அண்ட் காஃப் பத்தி பார்த்துடலாம். இது ஃபேஷியல் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே சமயத்தில எனக்கு ஹெட்டேக் வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்துரும். அதுக்கு நான் ஆவி புடிச்சேன்னா ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கு இந்த ஸ்டீமர் வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்குன்ட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டேப் வாட்டர வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு, மேல இருக்கிற கேப்ப வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. மொத்தம் 3 அட்டாச்மென்ட் இருக்கும். நாசில் ஸ்டீமர், காஃப் ஸ்டீமர், நாசில் இன்ஹேலர். அவங்கவங்க தேவைக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்தந்த அட்டாச்மென்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆன் பண்ண லெஸ் தென் 5 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவி வந்து வர ஆரம்பிச்சுரும். நம்ம வந்து ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீ சப்போஸ் வந்து நீங்க ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆவி வந்து வராது. அந்த தண்ணிய கூட வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆவி வந்து வரும். அதேபோல தண்ணி ரொம்ப சால்ட்டியா இருந்தாலும் ஆவி வந்து வராது. அப்ப நீங்க ஆர்ஓ வாட்டர கூட சால்ட்ட வந்து ஆட் பண்ணி ஆவி வர வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டேஸ்ல வந்து பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து வரும். அது நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாயிடுது. அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் வந்து வர்றதில்ல. அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்த்தியான ஆப்ஷனா தான் இருக்கும். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 299க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்டின்ட்டு நாங்க நம்புறோம். இது மாரி ஹோம் அண்ட் கிட்சன் ரிலேட்டடான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.